ஓமானில் ஈதோட செகண்ட் டே நாங்கள் போன பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வக்கான் வில்லேஜ். இங்கே போகிறதுக்கு கண்டிப்பாக 4 வீலர் கார் தேவைங்க. அப்படி இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, அங்கேயே நமக்கு ரெண்டுக்கு 4 வீலர் கார் அவைலபிளாக இருக்குது. 25 ரியால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ட்ரிப் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு காடு மலைன்னு சொல்லிட்டு மேலே மேலே போய்கிட்டே தான் இருந்துச்சு. லஞ்ச் டைமுக்கு தான் அந்த பிளேஸ்க்கே நாங்கள் ரீச் ஆனோம். அதனால் போன உடனே பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். சிக்கன் பிரியாணி, முட்டை, ரைத்தா, ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆச்சு. நல்ல கூலிங்காக இருந்துச்சு. அப்படியே மேலே போக ஆரம்பிச்சாச்சுங்க. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக பச்சை பசன்னு அழகாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த இடத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரிகாட்டோட ஃப்ளவர் தான். நாங்கள் போன டைம் வந்து அது காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பிப்ரவரி மார்ச்சில் வந்து இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குமா. நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி தான் இருக்குமா. ஆனால் ஸ்டெப்ஸ் ஏறதுக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. இன்னுமே மேலே போகலாம். நாங்கள் ஓரளவுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டன் கீழே இறங்கிட்டோம். நாங்கள் போயிருந்த பிளேஸில் தான் மழை இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அடிச்சு பற்றி வீட்டுக்கு சீக்கிரம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. வர வழியில் ஒரு டீ கடையில் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டோம். ஆனால் மஸ்கெட்டில் பயங்கர மழைங்க.